ஒரு 150 வருஷம் பழமையான ஓடு அங்கே. நாங்கள் வாங்கும்போது ரொம்ப பழசாக இருந்தது. ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லி தான் வாங்கினேன். இந்த ஓடு வீடெல்லாம் இப்போ மறந்துட்டோம் நம்ம எல்லாரும். எல்லாம் ஃபேஷனாக போயிட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அதோட அருமை எல்லாம். ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் பழமையானது. அது 80 வருஷம்? ஆமாம், இது நாங்களாம் வாங்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. நம்ம தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம், பசங்கள்லாம் வந்தால் விளையாடுறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஐடியா எப்படி? மழைனா எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயின் இருந்தால் எப்படி அப்படி தோணுச்சு. அதோட நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, பம்பு செட்டு, அது வந்து பண்ணியிருக்கோம். ஷூட்டிங் எடுத்து முடிஞ்சிருச்சு, பேக்கப் அப்படின்ற வார்த்தை கொடுத்தாங்கன்னா எங்க கிணறு இருக்கோ அங்க குதிச்சிருவேன், எங்க இந்த மாதிரி பம்பு செட்டு இருக்கோ அங்க குதிச்சிருவேன். எவ்வளோ ஆழமா எவ்வளோ ஆழ, கடல்ல நீச்சல் அடிக்கிறோம் நம்ம. ஏற வேண்டியதா எப்படி? சூப்பர். எப்படி? இதெல்லாம் ஊஞ்சல்லாம் கட்டி விளையாடுவோம், ஊஞ்சல்லாம் வச்சிருக்கோம். என்னோட அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரீங்க. சிட்டி வாழ்க்கையில இருந்து நமக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைதி வேணும்னா நம்ம தோட்டத்துல வந்து ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நம்ம வீட்டு சமையல் தான் இங்க. வேணும்னா வெளியில இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்க ப்ரிஃபர் பண்றது வந்து இங்கேயே சமைச்சு கொடுத்துருவாங்க. ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்த தான் வந்து டூர் பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி பாருங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது யாரோட ஃபார்ம் ஹவுஸு, இதை யார் வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து வர செக்மெண்ட்ல பார்க்கலாம். போலாம். இந்த மரங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஃபார்ம் வந்து நீங்க ஆரம்பிச்சது வந்து சொன்னீங்க உங்க குழந்தைகளுக்காக. இந்த மரங்கள்லாம் எங்க இருந்து நீங்க? இது வந்து நிறைய ஆந்திராலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. சில மரங்கள் வந்து இங்கேயே இருந்தது. ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தைல மரம்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் தைலம் வந்து பூமிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டோம். நம்ம ஒரு மாங்காய் மரம், ஒரு 100 மாங்காய் மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. எல்லாமே ஆர்கானிக். நாங்கள் வந்து இதுவரை மருந்தை யூஸ் பண்ணதில்லை. சப்போட்டா பழம் எதுவாக இருந்தாலும் வந்து அப்படிதான். இந்த ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வருஷம் பழமையானது. அது 80 வருஷம்? ஆமாம், இது நாங்களாம் வாங்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்குது இங்கே. நாங்கள் அதான் சொல்கிறேன், நாங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் செடியெல்லாம் வெட்ட மாட்டோம், மரத்தெல்லாம் இது பண்ண மாட்டோம். வெட்டணுன்னாலும் எங்களுக்கு 100 வாட்டி ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்பாங்க. நாங்களாக வந்து பார்த்து நின்று தான் அதை செய்வோம். இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படி. ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா காக்கிநாடாலேருந்து வந்தது, சில இது வந்து சிலோன்லேருந்து வந்தது. அந்த மாதிரி செடி மரங்கள் எல்லாமே வந்து ஆர்கானிக். இங்கே எந்த மரத்துக்கும் நாங்கள் வந்து உரம்லாம் வச்சதே கிடையாது. ஆர்கானிக் ஃபார்ம்னா நம்மளது சொல்லலாம். நீங்கள் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக இருந்தது, ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ சில்னஸாக இருக்குது. வெயில் அடிக்குது, பட் எதுவுமே தெரியல, அவ்வளோ சில்னஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கிட்டலாம் உட்காரும்போது பயங்கர சில்னஸ் இருந்தது. அந்த ஓடெல்லாம் வந்து அந்த டெரிகோட்டா. ஆமாம், அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 வருஷம் பழமையான ஓடு அங்கே. ஆமாம், நாங்கள் வாங்கும்போது ரொம்ப பழசாக இருந்தது. ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு வந்து வேர்க்கில் உள்ள வந்து தெரியவே இல்லைல்ல, ஒரு அனல் இருக்கிறதே நம்மளுக்கு தெரியல. அதெல்லாம் அந்த ஓடு வீடு தான். அந்த ஓடு வீடெல்லாம் இப்போ மறந்துட்டோம் நம்ம எல்லாரும். எல்லாம் ஃபேஷனாக போயிட்டோம். ஆனால் இப்போ தான் தெரியுது அதோட அருமை எல்லாம் எவ்வளோ குளிர்ச்சி. அந்த சிமெண்ட் வீடு கூட இல்லை, கண்டெய்னர் வீடு தான் பயங்கர பிரபலமாக இருக்குல்ல. ஆமாம், நம்ம தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம், பசங்கள்லாம் வந்தால் விளையாடுறதுக்கு. ஸோ என்ன மழை திடீர்னு ஆசை வந்துடும், போட்டோம்னா வந்துடும். அதே மாதிரி பம்பு செட்டு நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா, பம்பு செட்டு, அது வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாமே. ஆடி இருக்கீங்களா? இல்லை, பம்பு செட்டு பார்த்ததே இல்லை. ஐயோ, ரொம்ப அசிங்கமாக இருக்கு. வாங்க வாங்க, வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லலாம், நான் பம்பு செட் பார்த்தேன், கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும்
அதெல்லாம் நீங்கள் வந்து தைரியமாக சொல்லலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. இதுதான் ஒரு ஒரு கிராமத்து உள்ளே போனால் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் வருமோ இது நம்ம தோட்டத்து உள்ளே வந்தால் ஆல்ரெடி உள்ள கொடுக்கணும். வரும்போது அந்த ஸ்மெல் எல்லாம் வந்துருச்சு. ஓரளவுக்கு அந்த பாட்டி தாத்தா ஊருக்குலாம் போகும்போது தெரியும். ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஐடியா எப்படி? மழைனா எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயின் இருந்தால் எப்படி அப்படி இருக்கும் தோணுச்சு. அதோட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே ட்ரை பண்ணோம். பயங்கரமாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த நேரம் வந்தாலும் மழை நாங்கள் நினைக்கிற போதெல்லாம் வரும். அதுக்காக தான் இந்த மழை. இந்த மழை மட்டும் இல்லை, பம்பு செட்டும் த பெஸ்ட். நீங்கள் தான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னீங்களே, உடனே வாங்க. உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கண்டிப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருக்கும். கடக்கனா கோழின்னு சொல்லுவாங்களே, அந்த கோழி, அப்புறம் நாட்டுக்கோழி, அப்புறம் வான்கோழி, அதுக்கப்புறம் கின்னி கோழி. இந்த கோழி வகைகளே பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிட்ட வச்சுருக்கோம். எல்லாம் கசமசான்னு அப்படியே இருக்கும். வாங்க அங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த டேங்க் இருக்குது. இங்கே வந்து காலையில் மயில் வரும். மயிலா? இங்கே வந்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். மார்னிங் ஒரு 7:30 8:30க்கெலாம் வந்து மயில் வந்து வரும். வந்துட்டு அப்படியே வாக்கிங்லாம் பண்ணிட்டு வந்து அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டேங்க்கு, அந்த டேங்க் மேலே தான் இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் போயிடுவாங்க, மறுபடியும் ஈவினிங் வருவாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பண்ணுறதில்லை. வெடியை வெடிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதில்லை. மற்ற இடத்துல எங்கே போட்டாலும் வந்து அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. அதனால அதையும் பண்ணலை. அவங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம். அவங்க டெய்லி வந்துட்டு போகிறாங்க. 1 இருந்தது 4 ஆச்சு 8 ஆச்சு, இப்போ 10 12 மைல் கிட்ட டெய்லி வந்துட்டு போகிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பல்லாங்குழி விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து ஷட்டில் காக்கும் ஆடலாம். பில்லியர்ட்ஸ் டேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரோ பால் அந்த மாதிரியும் இருக்குது. கருங்கல் இது இங்கே இருக்கிற ஒரு 4 கல் எடுத்து ஆடினோம்னா அதுதான் கல்லாங்க. அதெல்லாம் வந்து கைக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து டயர் சுற்றுறதெல்லாம் வந்து மண்ணில் படுக்காது அப்படின்றோம். இந்த மண்ணை கைப்பிடி படுக்கும்போது தான் இதோட நரம்பு வந்து நம்ம மூளைக்கு வந்து ரொம்ப ஆக்டிவ் பண்ணும். அதனால தான் அந்த களிமண்ணில் விளையாடுறது, அந்த சைக்கிள் ஓட்டுறது வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் சாதாரணமாக ஆளுங்களாம் சைக்கிள் ஓட்ட முடியாது. அப்போ கல் எறியறது அதெல்லாம் வந்து உங்களோட எய்மு, உங்களோட பார்வையும் உங்களோட எய்மும் எங்கே இருக்குன்றது அந்த கல் விளையாட்டுலாம். இது கல்லாங்க ஆடுறோம் பார்த்தீங்களா, அது கூட அப்படிதான். அது வந்து 3 சேர்க்கை ஒன்றா பண்ணணும். ஒன்று மேலே போடணும், ஒன்று கீழே எடுக்கணும், மறுபடியும் அதை கேட்ச் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட் பண்ணணும். 3 விஷயத்த நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணாதான் அது பிடிக்க முடியும். ஸோ அந்த காலத்திலேயே அறிவியல் ரீதியாக வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. தயவு செய்து கற்றுக்குவாங்க. இல்லை ஒரு மூட்டை கல் வாங்கி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். கிணறு இருக்குது பார்த்தீங்க, நம்மக்கிட்ட 2 கிணறு இருக்குது. எத்தனை வருஷம்? இதெல்லாம் ஒரு 40 வருஷம் பழமையான இதுதான். வாங்க பம்பு செட் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் சிங்கர், பியூட்டிஃபுல் பாத்ரூம்ஸ் இருக்காது. இதெல்லாம் மாங்காய் மரம். இந்த சைடு ஃபுல்லாக மாங்காய் மரம். ஒரு 100 மரத்துக்கிட்ட இருக்குது. இங்கே வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் பண்ணுறோம் நாங்கள். இந்த சைடில் பண்ணுவாங்கல்ல? ஆமாம், ஆந்திரா சைடில் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிடுறோம். இன்வைட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக இல்லாமையா, நீங்கள் இல்லாமையா? கண்டிப்பாக உங்களை லக்ஷ்மி மேம் எல்லாரையும் கூப்பிடுறேன் நான். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே இன்வைட்டட்ப்பா, வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் தேங்க்யூ தான் சொல்லணும். இதெல்லாம் நான் பார்த்தது இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது எவ்வளோ ஃபீட் ஹைட் இருக்கும்? இது வந்து 3.5 ஃபீட்டு பெரியவங்க நம்மள மாதிரி ஆளுங்க கொடுக்குது. இது வந்து குட்டி பிள்ளைங்களுக்கு 1.5 ஃபீட்டு. ஏன்னா அவங்களும் இதில் வந்து இறங்கணும்னு வாங்க, நான் ஆள் இருப்பாங்க, விளையாடுவோம். கொஞ்சம் தண்ணி எப்பவுமே கொஞ்சம் டேஞ்சர் தானே, அதனால அவங்களுக்கு இது நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு 3.5 ஃபீட்டு. ஒரு ப்ராப்பர் பம்பு செட்டுன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம ரெசார்ட்ல வரவங்களாம் குளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கோம். இதுதான் பம்பு செட்டு. பாரு. ஸோ இப்போ தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வழியா வெளில போகும். ஆமாம், இது வெளியே வந்து செடிங்களுக்கு. ஆமாம், செடிங்களுக்கு போயிடும். ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வெளியில் செடிங்களுக்கு போகிற மாதிரி வச்சுருக்கோம். எனக்கு பம்பு செட்டில் நிறைய அனுபவம் இருக்குது. ஷூட்டிங்லாம் போவோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பண்ணை வீட்டில எல்லாம் ஷூட்டிங் எடுப்பாங்க. ஷூட்டிங் எடுத்து முடிஞ்சிருச்சு பேக்கப் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா எங்கே கிணறு இருக்கோ அங்கே குதிச்சிருவேன், எங்கே இந்த மாதிரி பம்பு செட்டு இருக்கோ அங்கே குதிச்சிருவேன். ஸோ அந்த நினைவுகள்லாம் எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு. அது அப்படியே கொண்டு வந்து. ஆமாம், அதோட மெயின் ரீசன் தான் நம்ம தோட்டத்தில் வந்து பம்பு செட்டு வச்சிருக்கோம். கிணற பார்த்தாலும் விட மாட்டேன், குதிச்சிருவீங்க. எவ்வளோ ஆழமா இருந்தாலும் எவ்வளோ கடல்லே நீச்சல் அடிக்கிறோம் நம்ம. சூப்பர் மேம். இப்போ வந்து எனக்கு என்ன, இப்போ தண்ணி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், பம்பு செட்
மரத்து மேல ஏறணும்னு தோணுது. ஏன்னா வந்து மரம்லாம் பார்க்கும்போதே இந்த ஸ்டெப்ஸ் மாதிரியே கண்ணுக்குலாம் தெரியுது. நீங்க மரம்லாம் ஏறுவீங்க? கண்டிப்பா. ஏறுவீங்களா? சூப்பர் மேம். இப்போ வந்து நிறைய மாங்காய் மரம்லாம் பார்க்க முடியுது. இந்த மாங்காய் ஃபெஸ்டிவல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு சீசன்ல நடத்துவீங்க? அது நம்ம மாங்காய் வரும்போது தான் பண்ண முடியும். ஜூன் ஜூலை அந்த டைம்ல தான் 2 months தான் பண்ணுவோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாங்காய் சம்மந்தப்பட்ட ஃபுட் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து கிராமத்துக்கு நம்ம அந்த விளையாடுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பாண்டி விளையாடுறது, கிராமத்தில் இப்போ மரம் ஏறுறது, அது உரி அடிக்கிறது, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். டிப்பிக்கலாக ஒரு கிராமத்து உள்ள நம்ம போனோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் மாங்காய் இருக்கும், இங்கே மாம்பழம் இருக்கும். நம்மளுக்கு என்ன மாம்பழம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து வெயிட் போட்டு ப்ரைஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து இந்த கிராமத்து விளையாட்டுனா எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பாண்டி ஆட்டம் ஆடுறது, இந்த கல்லு போட்டு விளையாடு, கல்லங்கா பயங்கர பிடிக்கும். ஆமா, நான் சூப்பர். அதுல எப்படியாப்பட்ட கல்லங்கா இருந்தாலும் அது என்னன்னா நிறைய சிலது வந்து 5 கல்லுன்னு ஆடுவாங்க, 7 கல்லுன்னு ஆடுவாங்க, அப்புறம் நிறைய கல் வச்சு ஆடுவாங்க. அதுல நிறைய கல் யார் எடுக்கிறாங்களோ அவங்கதான். நானும் என்னோட பெரிய அக்கா விஜயாக்கா இருக்காங்க, நாங்க 2 பேரும் வந்து பேர் ஆயிடுவோம். ஏன்னா அக்கா அப்படியே இப்படிலாம் எடுப்பா அவ. அவளோட பேரா போயிடுவேன் சேஃப்டி சைடுக்கு. அக்கா நானும் ஒரு செட்டு, சாந்தி அக்காவும் இன்னொரு தங்கச்சி இருக்காங்க சுச்சித்ரா. அவங்க இப்போ தெலுங்கு படம் சீரியஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சுச்சித்ரா ஆனந்த்னு சொல்லிட்டு. அவங்களும் நல்லா விளையாடுவாங்க. ஒருத்தர் 2 பேர் வீட்டுல இருந்தாலே வந்து ஒரு ஒரு கலகலப்பான ஒரு இதுவா இருக்கும். 7 பேர் எப்படி வீட்டை ஹேண்டில் பண்ணாங்க? அம்மாவுக்கு தான் சொல்லணும். அருணண்ணான்னு இருந்தாங்க, அவங்க இப்போ தவறிட்டாங்க. அவர் வந்து கேமராமேனாக இருந்தாங்க. அப்புறம் வந்து என்னோட தம்பி ஜெயவர்மா இருக்காரு, அவர் வந்து படத்துல நடிச்சிட்டு இருக்காரு, இப்பவும் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமா, ஈபியா இருக்காரு, படத்துல நடிச்சிட்டு இருக்காரு ஜெயவர்மான். உங்களுக்கு இப்ப மரம் ஏறணுமா? மரம் ஏறணும். மரம் ஏறுவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஏறுறேன். காஸ்டியூம் தான் பெரிய விஷயம். இல்ல நான் தூக்கி சொல்லிட்டு ஏறிடுவேன். இப்ப நான் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மரத்தை சுத்தி ஓடி ஓடி ஸ்லோ மோஷன்லாம். ஆமா, இப்ப இங்க இருக்க மரங்கள்ல பார்த்தா எனக்கு பண்ணணும்னு தோணுது. நீங்க தான் ஹீரோ, நான் தான் ஹீரோயின். வாங்க சுத்தலாம் போங்க. இருக்கு செப்பட இப்படி கழட்டிட்டு பாருங்க, இப்படி ஏற வேண்டியதுதான். எப்படி சூப்பர். எப்படி இதெல்லாம் ஊஞ்சல்லாம் கட்டி விளையாடுவோம், ஊஞ்சல்லாம் வச்சிருக்கோம். உங்களுக்கு நானும் விளையாடி இருக்கேன். ஆமா, மரத்துல ஊஞ்சல்லாம் வச்சிருக்கீங்களா? அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு வேணும்னா இங்க வந்து ஊஞ்சல் கட்டி விட்டு இங்க ஊஞ்சல் விளையாடலாம். எப்படி சூப்பர்ல. வாங்க இன்னும் அப்படியே வருவாங்க. என்னோட அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரீங்க. மரம் ஏறணும் அப்படின்ன உடனே மரம் ஏறிட்டோம். இப்ப எனக்கு ஊஞ்சல் கட்டி விளையாடணும்னு தோணுது. ஊஞ்சல் தானே விளையாடணும். நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. இங்க வந்து தோட்டத்துல வந்து எதுவும் இல்லைன்னே நீங்க போக கூடாது. பம்பு செட்ல குளிக்கணும்னா நீங்க பம்பு செட்ல குளிக்கலாம். திடீர்னு மழையில நனையணும்னு ஆசைப்பட்டா ஓஹோ மேகம் வந்ததே அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டு பாடி. ஐயா அம்மா, அதனாலதான் பாடுறது இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க ஊஞ்சல் விளையாடணும்னா ஊஞ்சல் ஆடலாம். இங்க கயிறு கட்டியும் நம்ம ஊஞ்சல் விளையாடலாம். இப்ப நம்மளுக்கு கயிறு கட்டுறதுக்கு நேரம் இல்ல, அதனால அந்த பக்கம் ரெடிமேடா ஒரு ஊஞ்சல் போட்டு வச்சிருக்கோம், அங்க போய் உங்களை கூட்டிட்டு போறோம். ஓகே போறோம், வாங்க. நீங்க வாங்க. நம்ம கேரளால எல்லாம் பாத்திருக்கீங்களே, ஓணம் அப்பெல்லாம் உட்காந்து இப்படி தள்ளி விடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஓணம் ட்ரெஸ் போட்டு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்போதைக்கு தேங்க்யூ உட்காருங்க. எப்படி சூப்பர் மேம். நீங்க எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இவ்வளோ இருக்கே. உங்களுக்கு எப்பவுமே ஹாப்பியா இருக்கும்ல மேம் இந்த மாதிரி ஒரு இதுல? டெஃபினட்டா. எவ்வளவு ஒரு அமைதியான இடம் இதெல்லாம். வந்து ஒரு சிட்டி உள்ள இருக்க மாதிரி இருக்கா நமக்கு? கண்டிப்பா இல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு போர் அடிச்சா இப்பெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து மால்க்கு போறாங்க, கேமிங்க்கு போறாங்க, இந்த மூவிஸ்க்கு போறாங்க. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸை வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க மேம் நம்ம ஜென்ரேஷனுக்கு. இயற்கையை வந்து ரசிக்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம பேரண்ட்ஸ் வந்து நிறைய என்ன பண்றோம்னா, இந்த பிஸி லைஃப்ல வந்து எங்க டைம் இருக்கு, எங்க இதெல்லாம் நம்ம காட்டுறது, ஊருக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு நாள் லீவ் கிடைக்கும், அதில் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க. டிராவலிங் போயிட்டு வரதுக்கே முடிஞ்சிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குது. 1 hour ட்ராவல் பண்ணிங்கன்னா மகாபலிபுரத்துலேருந்து வந்துடலாம். சென்னை டு நம்ம இடத்துக்கு வந்து 1 hour 55 kilometers இருக்குது. ஸோ மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 1.5 kilometers இருக்குது, அவ்வளோதான் இருக்குது.
ஸோ ஒரு சிட்டி உள்ள இவ்வளோ அழகான ஒரு கிராம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம். என்ன தோணோ அதை பண்ணலாம். ஆமா, என்ன இல்ல எல்லாமே இருக்கு இங்க அப்படின்ற மரம் மாதிரி. ஏறலாம், சேத்துல குதிக்கலாம், எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் என்ஜாய். ஒரு சிட்டி வாழ்க்கையிலேருந்து நமக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைதி வேணும்னா நம்ம தோட்டத்தில் வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டு சமையல் தான் இங்கே. வேணும்னா வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இங்கேயே சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம கண் எதிர்க்க நம்ம சமைக்கிறது வந்து சுத்தம், எல்லாமே உண்டு. இங்கே எதுவுமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம். அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. கெஸ்ட் வராங்கன்னா அன்றைக்கி மார்னிங் தான் போய் வாங்கிட்டு வருவோம். ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவளம் போயிடுவோம். ஓகே, மார்னிங் 7:30க்கு போட் வரும். அங்கே என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீன் வச்சு தான் சமைச்சு கொடுப்போம். கோழி இங்கே என்ன இருக்கோ அந்த கோழி, அந்த மாதிரி ஆடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணதே கிடைக்காது. அதனால இதுதான் வேணும் அதுதான் வேணும்னா தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். பட் மீன் வகையில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ எல்லாமே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், துடிக்க துடிக்க இருக்கும். மீன் பிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக வந்து இங்கே சாப்பிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணாங்கன்னா வேற லெவல் ஒரு ஆமாம், இங்கே வந்து நிறைய ஈவெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய டாட்டர் மேக்னா வந்து சிங்கராக வந்து இருக்காங்க. 2 பேருமே சிங்கர் தான், பெரியவங்க சின்னவங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இங்கே வச்சுருந்தேன். வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக கிராமத்து ஸ்டைலில். ஓகே, தரையில் பெஞ்ச் போட்டுட்டு நம்ம ஊர் சைடு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இங்கிலீஷ்கார பிள்ளைங்க தமிழ் பாட்டு பாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களும் பாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் உங்களுக்கு சில கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. நான் பார்த்தேன் மேம், ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணது. ஆமாம், ஸோ அதான் சொல்கிறேன். இங்கே வந்து எல்லாமே கெட் டுகெதருக்கு, ஃபேமிலி கெட் டுகெதர், அஃபிஷியல் ஆஃபீஸ் கெட் டுகெதர் எல்லாமே வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு கிராமத்து சைடில் போய் பண்ணோங்கிறது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ரீஷியஸான ஒரு மூமெண்ட்டு, ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ப்ரீஷியஸான மூமெண்ட்னா அது இன்னைக்கு தான். கண்டிப்பாக நான் இந்த ஒரு செக்மெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. நீங்களும் சரி, நீங்கள் இந்த பிளேஸ் நீங்கள் சுற்றி காட்டின அந்த விதங்களும் சரி, ரொம்ப அழகாக உங்ககிட்ட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது வந்துருச்சு, பாண்ட் வந்துருச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ப்ரொவோக் டிவிக்கு, உங்கள் கேமராமேன் சார், நம்ம அசோசியேட் சார், உங்களுக்கு எல்லாருக்குமே, ஸ்பெஷலாக லக்ஷ்மி மேம்க்கும் என்னோட தேங்க்ஸு. எனக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரொவோக்கில் இது நம்ம தோட்டம் வர்றதுங்கிறது எனக்கு பெருமையான விஷயம். அந்த பெருமைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த லக்ஷ்மி மேமுக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னை பார்த்து நானே பயந்துட்டேன். தேட்டரில் எல்லாரும் திரும்பி அங்கே சாந்திக்கா ஷோன்றாங்க. நான் இருக்க மாட்டேன், வா போகலான்னு. பார்த்துட்டு போகலான்ட்டு இப்போதான்டி படம் இருக்கு. இல்லை நான் போகிறேன், எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு சாந்திக்கா ரொம்ப பயமுறுத்துவாங்க. பேய் மாதிரிலாம் கத்திலாம் அடிக்கடி பண்ணுவாங்க. நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு சீனோட எழுந்து வந்தவன். அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கவே இல்லை. இப்போ என் பசங்களாம் பார்த்துட்டு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கலான்னு தோணும். ஆனால் அந்த படத்தை இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒன்று நானே பார்த்து பயப்படுற படம் 13ஆம் நம்பர் வீடு. அடிக்கடி அதை நினச்சி சிரிச்சுக்க.